நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா arithmetic ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ஆப்ரேஷன் எல்லாமே எந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம்னா arithmetic ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ arithmetic ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா ப்ளஸ், மைனஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஆஸ்டிக் யூஸ் பண்ணுவோம், தென் டிவிஷன் அண்ட் மாடியூல். ஸோ இதெல்லாமே arithmetic ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ்ன்றது நமக்கு தெரியும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி கொடுக்கும், மைனஸ் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடியூல். ஸோ நம்ம ஒரு ரெண்டு இன்டீஜரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு குவாஷியன்ட் வேல்யூவும் வரும், ரிமைண்டர் வேல்யூவும் வரும் இல்லையா. ஸோ எனக்கு குவாஷியன்ட் வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா இந்த டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க, ரிமைண்டர் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா மாடியூலோ சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே arithmetic ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இங்கே இன்ட்டு a = 10, அதே மாதிரி இன்ட்டு b = 20ன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸ் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ printlnல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா a + b அடிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். a - b. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், டிவிஷன், மாடியூல். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா a + b. அப்போ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா 30ன்றது ரெண்டு இன்டீஜரையும் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும், இது எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடியூல். ஸோ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். டிவிஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி குவாஷியன்ட் வேல்யூ என்ன வருமோ அந்த வேல்யூவை கொடுக்கும். மாடியூலை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டும் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வேல்யூ எனக்கு என்ன வருமோ அதை வந்து எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாவா கம்பைல் ஃபைல் நேம் .java. Java class name. வந்துடுச்சா? ஸோ இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணி 30ன்றது எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது -10, மல்டிபிள் பண்ணி 200, எனக்கு டிவைட் பண்ணி எனக்கு 0ன்றதையும் மாடியூலை வந்து எனக்கு 10ஐயும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே arithmetic ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரெண்டு இன்டீஜர் நம்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இது எல்லாமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஈக்குவல் அப்படின்றது நான் கொடுக்குற ரெண்டு இன்டீஜர் வேல்யூ எனக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும். நாட் ஈக்குவல் அப்படின்றது நாட் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும். அதே மாதிரி லெஸ் தென் அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூ எனக்கு வந்து கொடுத்துருக்க வேல்யூ விட லெஸ் தெனாக இருக்கா இல்லையான்றது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா a is equal to b ஆன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் அப்படின்றது தெரியும் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனை எனக்கு செக் பண்ணிவிட்டு இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் a = b ஆன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு 10, பியோட வேல்யூ எனக்கு 20. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போது ஸோ எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ ஈக்குவல் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு இன்டீஜரும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் அப்படின்றது நான் கொடுத்துருக்கிறது ரெண்டும் எனக்கு நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு, ரெண்டும் சேமாக இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, இது ரெண்டும் நாட் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, ரெண்டும் வேறு வேல்யூ தான், ஈக்குவலான வேல்யூ கிடையாது. ஸோ நாட் ஈக்குவலான்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ட்ரூன்றது வந்திருக்கா. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலான்னு கேட்டப்போ எனக்கு ஃபால்ஸ் வந்தது, நாட் ஈக்குவலான்னு கேட்டப்போ எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நான் வந்து
லெஸ் தென் பியான்னு சொல்லி கேட்குறேன். ஸோ லெஸ் தென் அப்படின்னும் போது இங்கே ஏ அப்படின்றது எனக்கு பியை விட லெஸ் தெனான வேல்யூவா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ செக் பண்ணும்போது அது பியோட வேல்யூவையும் சேர்த்து எடுத்து செக் பண்ணுமானா கிடையாது. பியோட வேல்யூ எனக்கு 20 இருக்கு இல்லையா, 20யும் சேர்த்து எடுத்துக்காது, 19 வரைக்கும் தான் செக் பண்ணும். ஸோ இப்போது ஏ அப்படின்றது எனக்கு பியை விட லெஸ் தெனான வேல்யூ தான். ஸோ இப்போ எனக்கு ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகுது. ட்ரூன்றது வந்திருக்கா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஒருவேளை நான் 20னே வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ இது எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும்? நான் வந்து ஏன்றது லெஸ் தென் பியான்னு தான் கேட்டிருக்கேன். ஈக்குவல் டு பியானும் கேட்கல, இல்லை கிரேட்டர் தெனான்னு கேட்கல, லெஸ் தென் பியான்னு கேட்டிருக்கேன். அப்போ லெஸ் தென் பி அப்படின்னா நான் பியோட வேல்யூ 20யை விட லெஸ் தெனாக இருக்கான்னு தான் செக் பண்ணும். 20யோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணாது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஒன்று பியை விட எனக்கு லெஸ் தெனாக இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லை பியோட சேமாக இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படின்னா அதுக்காக தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கேட்குறேன். ஒன்று ஏன்றது பியை விட லெஸ்ஸனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று பின்றது ஏவை விட கிரேட்டனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு செக் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆக போகும் அப்படின்னா ட்ரூன்றது தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ ஏ அப்படின்றது பியை விட லெஸ் தென் கிடையாது, பட் பியோட ஈக்குவலாக இருக்குது. ஸோ எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஒருவேளை நான் வந்து இங்கே ஈக்குவல் அப்படின்றத கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்னு வந்திருக்கா. ஸோ இப்போ இது எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஏன் அப்படின்னா ஏ இஸ் லெஸ் தென் பியான்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏ அப்படின்றது லெஸ் தென் பி கிடையாது. ஏவோட வேல்யூ எனக்கு 20 தான், பியோட வேல்யூ எனக்கு 20 தான். ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நான் லெஸ் தெனான்னு கேட்கும்போது எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒன்று ஏன்றது பியை விட லெஸ் தெனாக இருக்கா, இல்லை பியோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தில் எது ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ட்ரூ. எனக்கு ஏன்றது பியை விட லெஸ் தென் கிடையாது, பட் பியோட ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி தான் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றதும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே A is greater than B ன்னு கேட்குறேன். அதே மாதிரி A is greater than or equal to B ன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும்? ஏன்றது பியை விட கிரேட்டர் தெனான வேல்யூவா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் ஆக போகுது. A is greater than or equal to B ன்னு கேட்டிருக்கேன். ஸோ A அப்படின்றது பியை விட கிரேட்டர் தெனான வேல்யூ கிடையாது, பட் ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ. ஸோ அப்போ இது எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்து கொடுத்தது எனக்கு ட்ரூ ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்.